வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சைவ ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அசைவம் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சை பயிறு. இதை நல்லா கழுவிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம அதை ஊற வச்சுக்கிடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10லேருந்து 12 பல் வரைக்கும் பூண்டு எடுத்துக்கிடலாம். 7 சிகப்பு வத்தல், ஒரு சின்ன துண்டு தேங்காய், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த அந்த பச்சை பயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ இதை அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம். ஒரு இட்லி பிளேட்டை நம்ம எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் இதை அவிச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதை வேக விட்டுறலாம். இது 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் மிளகு, சோம்பு, பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இது நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சைஸில், இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிடலாம். ஈரல் சைஸ்லேயே நம்ம அதே ஷேப்லேயே கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் பட்டை, கிராம்பு சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை பயிரை அரைக்கும் போது அதில் தனியாக உப்பு சேர்த்தாச்சு. அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நாம் நறுக்கி வச்சுருந்த
இந்த துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பச்சை பயிறு துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த மசாலாவோடு இது நல்லா மிக்ஸ் ஆகும். ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. லைட்டாக அந்த மசாலாவோடு இருக்கணும் அப்படின்னா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சைவ ஈரல் வறுவல் ரெடி. இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவர்கள் புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.